Hello dear student, how are you? I hope you all doing well at home. Welcome back science class from 8th. In this video session, we are going to learn chapter 3, lesson synthetic fibers and plastics. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learnt about this topic. ஆல்ரெடி நீங்கள் செவன்த்தில் இந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக், அதாவது ஃபைபர்ஸ் டு ஃபேப்ரிக்னு சிக்ஸ்த்தில் படிச்சிருப்பீங்க. அடுத்தது ஃபைபர்ஸ்ன்ட்டு செவன்த்தில் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ எயித்தில் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே டாபிக் தான் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் அ லெசன் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக். ஓகேங்களா? சிந்தட்டிக்ன்றது என்ன? ஸோ நம்ம என்ன செயற்கையாக, ஓகேங்களா, சிந்தட்டிக்னால் என்ன, செயற்கையாக ஒரு பொருளை உருவாக்குறது நேம் தான் சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபைபர்ஸோட தமிழ் மீனிங் இழை, அப்படி இல்லைனா நார்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நார் பொருட்கள் தான் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு பிளாஸ்டிக்ன்றது என்ன, தமிழில் நெகிழி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது இது வரைக்கும் நீங்கள் செவன்த் வரைக்கும் என்ன பார்த்துருப்பீங்கன்னா, நேச்சுரலாக கிடைச்ச ஃபைபர்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ சிந்தட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஃபைபர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ், இது ரெண்டுத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செயற்கையாக உருவாக்குற இழைகளை பற்றியும், நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் அதாவது நெகிழியை பற்றியும் தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைபர்ஸ் அண்டு பிளாஸ்டிக்கோட ஃப்ளோ சார்ட், ஓகேங்களா, இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லெசன் உள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபைபர்ஸ் அண்டு பிளாஸ்டிக், இதில் ஃபைபர்ஸ் பிளாஸ்டிக். ஓகேங்களா? ஃபைபர்ஸ் தனியும் பிளாஸ்டிக் தனி. ஸோ ஃபைபர்ஸில் நேச்சுரல் அண்டு சிந்தட்டிக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நேச்சுரலாக நம்ம என்னென்ன பார்த்தோம், சில்க், உல், காட்டன். ஓகேங்களா? நேச்சுரல்லே சில்க், உல், காட்டனும் வரும். நெக்ஸ்ட்டு சிந்தட்டிக்கில் செல்லுலோஸ் அண்டு காட்டன். ஓகேங்களா? அதாவது சிந்தட்டிக்காக கலர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி சிந்தட்டிக் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் பாருங்கள், பிளாஸ்டிக்கில் பேக்லைட், பேக்லைட் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெலமைன். நெக்ஸ்ட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா பாலிவினைல் குளோரைட் அண்டு பாலிஸ்டைரீன். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ் பற்றி தான், அதாவது பிளாஸ்டிக்கில் இந்த டாபிக்ஸும், இது ஃபைபர்ஸில் சிந்தட்டிக்கில் வர செல்லுலோஸ். ஓகேங்களா? அந்த செல்லுலோஸில் தான் என்னென்னலாம் வரும்னா நைலான், ரேயான், ஓகேங்களா, இதெல்லாம் வரும். ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, okay students, listen. The clothes which we wear are made of fabrics are made from fiber obtained from natural or artificial source. ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஃபேப்ரிக்ஸ் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபேப்ரிக்ஸ்னால் என்னென்னா துணி வகைகள். ஓகேங்களா? அந்த துணியை தான் என்னன்னு சொல்கிறாங்க, துணின்றது ஃபுல்லாக நெஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தனியாக ப்ரிப்பேர் ஆகி வருதில்ல, அந்த ட்ரெஸ்ஸை நம்ம நார்மலாக ஃபேப்ரிக்குன்னு சொல்ல மாட்டோம். ஃபுல்லாக அதாவது தனியாக எக்ஸஸாக இருக்கும்ல, இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறோம்ல, அது அந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக நேம் இருக்கும். ஆனால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நீட்டாக ஒரே கிளாத்தாக இருக்கும்ல, ஸோ அதை தான் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேப்ரிக்ஸ் ஃபைபர்ஸ்லேருந்து தான் ரெடி பண்ணுறாங்க. அந்த ஃபைபர்ன்றது இழை, நூல். ஓகேங்களா? இழை ரெடி பண்ணுவாங்கல்ல, ஸோ அது அந்த இழையில் ஆர்டிஃபிஷியலும் இருக்குது, நேச்சுரலும் இருக்குது. நேச்சுரல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சில்க் செவன்த்துலேயே பார்த்துருக்கோம், சில்க், காட்டன், உல். ஓகேங்களா? ஸோ சில்க் எதுலேருந்து வருது, சில்க் எதுலேருந்து வருது, உங்களுக்கு அனிமல்லேருந்து, அதாவது சில்க் வார்ம். ஓகேங்களா? சில்க் வார்ம்லேருந்து வருது. நெக்ஸ்ட்டு காட்டன் பார்த்திங்களா எதுலேருந்து வருது, உங்களுக்கு பிளான்ட்லேருந்து இருக்குது. உல் அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கிது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா ஜூட்டும் பிளான்ட்லேருந்து தான் வருது. ஓகேங்களா? அதாவது சணல் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் பிளான்ட்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ இதெல்லாமே நேச்சுரல். நம்ம இப்போ இதில் சிந்தட்டிக் மட்டும் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? நேச்சுரல் பார்க்கல, இப்போ சிந்தட்டிக் மட்டும் பார்க்க போகிறோம். சிந்தட்டிக் ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணுறது தான் சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது ரேயான், நைலான், இந்த மாதிரி ஆக்சசரிஸ். ஓகே, கேன் யூ நேம் சம் நேச்சுரல் ஃபைபர்ஸ்? ஆல்ரெடி நான் நேச்சுரல் ஃபைபர்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டேன், அதுக்கான எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். என்னென்னா காட்டன், ஜூட், உல், சில்க். ஓகே,
Fibers are also used for making a large variety of household articles. ஓகேங்களா, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற முக்காவாசி ஆர்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், அதாவது வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருட்களில் நம்மளுக்கு நிறையா வந்து என்ன இருக்குது, ஃபைபர்ஸாக தான் இருக்குது. ஓகேங்களா, மேக் அ லிஸ்ட் ஆஃப் சம் காமன் ஆர்டிகல்ஸ் மேட் ஃப்ரம் ஃபைபர்ஸ். எதெல்லாம் வந்து நூலில் ரெடி பண்ணியிருக்காங்க, அதாவது நூல் யூஸ் பண்ணி எந்த ஃபைபர்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேங்களா, என்னென்ன நம்ம வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ், ஓகேங்களா, அடுத்தது கர்டைன், அப்புறம் காட்க்கு யூஸ் பண்ணுற அந்த மேலே பில்லோ கவர், ஓகேங்களா, அடுத்தது காட் கவர், நெக்ஸ்ட்டு இது எல்லாமே என்ன உங்களுக்கு ஃபைபர்ஸ்லேருந்து கிடைக்கிறது தான். ஓகேங்களா, next one, try to separate them into those made from natural fibers and those made from artificial fibers. ஸோ அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபைபர்ஸ்லேயே நேச்சுரலும் இருக்குது, ஆர்டிஃபிஷியலும் இருக்குது. ஓகேங்களா, அதாவது காட்டன், பாலிஸ்டர், நைலான், ரேயான் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபர் ஆகும். ஓகேங்களா, நம்ம வீட்டில் துணி காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த த்ரெட்டு, ஓகேங்களா, ஸோ அது கூட வந்து என்ன பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, காட்டனில் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால காட்டன் யூஸ் பண்ணோம்னா அது கொஞ்சம் சீக்கிரம் வந்து என்ன ஆகும், கட் ஆகிறதுக்கான, அதாவது இது எவ்வளோ வெயிட் போடுறோம் அதனால் கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா ரேயான் அப்படின்னா பாலிஸ்டர். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபைபர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் செப்பரேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த பாக்ஸில் அதோட நேம்லாம் ரைட் பண்ணிவிட்டு அதோட ஃபைபர்ஸ் வந்து நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஒன் ரைட் பண்ணிக்கோங்க காட்டன், செகண்ட் ஒன் இஸ் சில்க், தேர்ட் ஒன் நைலான், ஃபோர்த் ஒன் ரேயான், ஃபிஃப்த் ஒன் பாலியஸ்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டும் நேச்சுரல், அடுத்த மூணும் வந்து ஆர்டிஃபிஷியல். ஓகேங்களா, next one, why did you label some fibers or artificial? You have read in your previous classes that natural fibers like cotton, wool, silk and etc. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் ஐ மீன் 7th and 6th பார்த்துருக்கோம். ஓகேங்களா, காட்டன், உல், சில்க் இதெல்லாம் என்ன நேச்சுரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆர் அப்டைன் ஃப்ரம் பிளான்ட்ஸ் ஆர் animals. The synthetic fibers on the other hand are made by human being. That is why these are called synthetic or man-made fibers. ஸோ இந்த மாதிரி ஹியூமன் பீயிங்கால் ரெடி ஆகிற, ஓகேங்களா, நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஃபைபர்ஸ்க்கு நேம் என்னென்னா சிந்தட்டிக் ஃபைபர், அதாவது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஃபைபர், அப்படி இல்லைனா மேன்மேட் ஃபைபர்ஸ். ஏன்னா ஹியூமன் பீயிங்கால் ரெடி பண்ணுறதுனால அது மேன்மேட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் சிந்தட்டிக் ஃபைபர்? ஸோ சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ட்ரை டு ரீகால் த யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஃபவுண்ட் இன் எ நெக்லஸ் ஆஃப் பீட்ஸ் ஜாயின்டு வித் த ஹெல்ப் ஆஃப் த த்ரெட். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கழுத்தில் போட்டிருப்பீங்கள்ல, கழுத்தில் வந்து இந்த நெக்லஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, அதாவது பீட்ஸ் முத்து மணிலாம் கோத்த மாதிரி போட்டிருப்போம், அதாவது மணின்னு சொல்வீங்க. ஓகேங்களா, நார்மல் யூஸ் பண்ணுற மணி. இப்போல்லாம் நிறைய பேர் செயின்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபஸ்ட்லாம் வந்து இந்த இப்போ டிசைனுக்காக ரீசெண்டாக பிரேஸ்லெட் அதெல்லாம் போட்டிருக்கீங்க. அந்த பிரேஸ்லெட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பீட்ஸ் கோத்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, ஸோ அது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு த்ரெட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த த்ரெட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள், அது வந்து ஆக்சுவலாக நைலானில் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், or try to join a number of paper clips together to make a long chain. ஸோ இந்த ஃபிகரில் பி பார்ட் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதில் மாதிரி இந்த கிளிப்பை வந்து ஜாயின் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ கொஞ்ச நேரம் தான் இருக்கும் ஆக்சுவலாக, அதுக்கப்புறம் என்ன ஆகும், தனித்தனியாக செப்பரேட் ஆகிடும், ஃபுல்லாக ஜாயின் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த நைலானில் யூஸ் பண்ணது என்ன இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, அதாவது பீட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி, அதாவது அந்த மணிலாம் கோத்துருக்கோம்ல, அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்மளுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கழுத்தில் யூஸ் பண்ணாலும் சரி, நம்மளோட கையில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து ட்ரெஸ்ஸஸ்லேயோ இல்லை வந்து கீ செயினில் எதில் யூஸ் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். பட் இந்த பேப்பர் கிளிப்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஜாயின் பண்ணி லாங் செயினாக யூஸ் பண்ணோம்னா அதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ஓகேங்களா, ஸோ இதுதான் மெயின். ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக தான் நம்ம இந்த நைலானை வந்து
பீட்ஸ் கோக்கும்போது யூஸ் பண்ணுறோம். ஓகே, a synthetic fibers is also a chain of small unit joined together. ஓகேங்களா, சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இப்போ ஆக்சுவலாக இங்கே எப்படி கோத்துருக்காங்களோ அதே மாதிரி சிந்தட்டிக் ஃபைபர்ஸுன்றதும் சின்ன சின்ன மாலிகுல்ஸ் வந்து ஒன்றா ஆட் ஆனதுக்கப்புறம் கிடைக்கிற ஒரு பெரிய யூனிட் தான். ஓகேங்களா, ஒரு ஸ்மால் யூனிட் ஒன்றும் ஜாயின் ஆகிட்டு லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்மளுக்கு ஒரு பெரிய யூனிட் தான் என்ன ஆக்சுவலாக அது சிந்தட்டிக் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஈச் ஸ்மால் யூனிட் இஸ் ஆக்சுவலி எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸுமே அந்த ஸ்மால் யூனிட்ன்றது ஆக்சுவலாக என்னென்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த சிலிக்கான் என்ற இதுக்கு வந்து எஸ்ஐன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சிலிக்கான். ஓகேங்களா, ஸோ இந்த சிலிக்கான் என்ற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஜாயின் ஆகிறது ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, இந்த சிம்பிள் காம்பவுண்டு தான் உங்களுக்கு இதுக்கு ஆக்சுவலாக வேலன்சி 4. ஓகேங்களா, ஸோ இந்த 4 சைட்ஸுமே உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகும். இதை மாதிரி ஒவ்வொரு மாலிகுல்ஸுமே திரும்ப அந்த ஆக்சிஜன் கூட என்ன ஜாயிண்ட் ஆகும், திரும்ப இன்னும் ஒரு சிந்தட்டிக் பாலிமர் ஆட் ஆகும், அதாவது சிலிக்கான் மாலிகுல். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுதான் ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஃபைபர்ஸ்க்கான ஓகே, ஸோ இந்த ஃபைபர்ஸ்க்கான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இப்படி தான் ஜாயின் ஆகிருக்கும். மெனி சச் ஸ்மால் யூனிட் கம்பைன் டு ஃபார்ம் எ லார்ஜ் சிங்கிள் யூனிட் இஸ் கால்ட் எ பாலிமர்ஸ். ஓகேங்களா, இதை மாதிரி ஒவ்வொரு சின்ன மாலிகுல்ஸும் ஒன்றா ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு பெருசாக ஒரு யூனிட் கிடைக்கிதுல்ல, அது பேர் தான் என்னென்னா பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, த வேர்ட் பாலிமர் கம்ஸ் ஃப்ரம் 2 க்ரீக் வேர்ட்ஸ். பாலிமர்ன்ற வேர்டு எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா க்ரீக். ஓகேங்களா, அந்த பாலிமர்ன்ற வேர்டுக்கான மீனிங் என்னென்னா க்ரீக்லேருந்து வந்தது. ஓகேங்களா, அதுக்கான மீனிங் பாலின்றது மெனி. ஓகேங்களா, பாலினா என்ன, பாலி மீனிங் மெனி, அதிகமாக. ஓகேங்களா, நிறையா வந்து ஒன்றாகிறது. அண்டு மெர் மீனிங் வந்து பார்ட் அல்லனா யூனிட். ஓகேங்களா, நிறையா யூனிட் வந்து ஒன்றா மெனி யூனிட். ஓகேங்களா, நிறையா யூனிட் வந்து ஒன்றா ஜாயின் ஆகிறது பேர் தான் என்னென்னா பாலிமர். ஸோ ஏ பாலிமர் இஸ் மேட் ஆஃப் மெனி ரிப்பீட்டிங் யூனிட்ஸ். ஸோ பாலிமர்ஸில் எல்லாமே என்ன இருக்கும், ரிப்பீட்டிங் யூனிட்ஸாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டினேன்ல, அந்த சிலிக்கான் வந்து கண்டினியூஸாக சிலிக்கான் தான் ஒன்று விட்டு ஒன்று ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபுல் யூனிட் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஓகே, பாலிமர்ஸ் occur in nature also. காட்டன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, பாலிமர்ஸ் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாகவும் கிடைக்கிது. ஆக்சுவலாக அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா காட்டன். ஓகே, நெக்ஸ்ட்டு இஸ் எ பாலிமர் கால்ட் செல்லுலோஸ். காட்டனை நம்ம செல்லுலோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, காட்டன்லேயே செல்லுலோஸ்ன்றது ஆக்சுவலாக என்னென்னா இன்னும் நல்லா உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதுதான் வந்து செல்லுலோஸோட பார்ட். செல்லுலோஸ் இஸ் மேடப் ஆஃப் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் குளுக்கோஸ் யூனிட்ஸ். ஓகேங்களா, குளுக்கோஸ்க்கான உங்களுக்கு மாலிகுலர் ஃபார்முலா ஆக்சுவலாக C6H12O6. ஓகேங்களா, அதுக்கான மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6. ஸோ இந்த மாதிரி குளுக்கோஸ் இது வந்து ஆக்சுவலாக ஒரு இதுக்கு ஃப்ரண்ட்டில் என்ன இதுலேருந்து 1 கிராம். ஓகேங்களா, அதாவது 1% உங்களுக்கு 1 கிராம் வந்து என்ன செல்லுலோஸ் இந்த குளுக்கோஸ் வந்து ஆட் ஆகுது. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக நிறையா அமௌண்ட் ஆட் ஆகும்போது தான் உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா பாலிமராக செல்லுலோஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டைப் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். சிந்தட்டிக் ஃபைபர்ஸில் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அது என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்துப்போம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன் ரேயான், நைலான், பாலியஸ்டர் அண்ட் அக்ரைலிக். ஓகே, ஸோ இதில் இந்த 3 டைப்ஸ் ஒன்று, அதில் ரேயான் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, யூ ஹாவ் ரீட் இன் கிளாஸ் 7th that silk fiber obtained from silkworm was discovered in China and was kept a closely guarded
செக்ரேட் ஃபார் எ லாங் டைம். ஓகேங்களா, அதாவது அதோட சில்க் வார்மோட மவுத்துலேருந்து கண்டினியூஸாக செக்ரேட் ஆகிற அந்த ஜூஸ்லேருந்து தான் என்ன நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகுதுன்னா சில்க் ஃபைபர் வந்து ப்ரிப்பேர் ஆகுது. இது வந்து மெயினாக சைனாலேருந்து தான் வந்து என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க. அதாவது கண்டுபிடிச்சது ஃபஸ்ட்டு வந்து சைனாவில் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், ஃபேப்ரிக் அப்டைன்ட் ஃப்ரம் சில்க் ஃபைபர் வாஸ் வெரி காஸ்ட்லி. ஸோ அந்த சில்க் வந்து, அதாவது பட்டு புடவைன்னு சொல்கிறோம்ல, அந்த பட்டு துணி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது. ஓகேங்களா. வீட்டில் சில்க் சாரீஸ் அம்மாலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் 1000க்கு மேலே, இல்லை வந்து 3000, 5000, 10,000 அந்த மாதிரி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ மேரேஜுக்கெலாம் வந்து சில்க் சாரீ எடுத்தாங்கன்னா 15,000, 1 lakh அப்படிலாம் எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் கோல்டன் ஃபைபர்ஸும் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கும். ஓகே, கோல்டன் பார்ட்டிகல்ஸ் இல்லைனா சில்வர் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் அதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா காஸ்ட்லியாக இருக்கும். ஓகே, பட் இட் இஸ் பியூட்டிஃபுல் டெக்ஸ்சர், ஃபேசினேட்டட் எவ்ரிபடி. ஓகேங்களா. ஸோ அது வந்து வியர் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ப்ரௌடாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. ஓகேங்களா. சில்க் சாரீஸ் யார் வியர் பண்ணாலும் சரி, அது ரொம்ப அழகாக அவங்கள காட்டும். ஓகே, அட்டம்ப்ட்ஸ் வேர் மேட் டு மேக் சில்க் ஆர்டிஃபிஷியலி. ஓகேங்களா. இந்த சில்கை வந்து ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணால் நம்மளுக்கு காஸ்ட் கம்மி. ஓகேங்களா. இது வந்து நேச்சுரலாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஸோ ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணுறதுக்கான மெத்தடு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். Towards the end of the 19th century, scientists were successful in obtaining a fiber having properties similar to that of silk. சில்க் மாதிரியே ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, சில்க் ஃபார்ம்லேருந்து ரெடி பண்ணுற சில்க் மாதிரியே ஒரு சிந்தட்டிக்காக ஒரு ஃபைபர் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. Such a fiber was obtained by chemical treatment of wood pulp. ஓகேங்களா. அதாவது மரம் இருக்கும் தெரியுமா, அந்த மரக்கட்டையிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்ச ஃபைபர்ஸ் தான் அது. ஓகேங்களா. அந்த ஃபைபரோட நேம் என்னென்னா ரேயான். ஓகேங்களா. இது வந்து ஆர்டிஃபிஷியல் சில்க். இது ஆக்சுவலாக சில்க் மாதிரியே தான் இருக்கும். சில்க்குக்கு பதிலாக சில இடத்துல இது தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஆல்தோ ரேயான் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் எ நேச்சுரல் சோர்ஸ் வுட் பல்க். ஓகேங்களா. அது ஆக்சுவலாக எதுலேருந்து ரெடி பண்ணுறாங்க, வுட்டு. ஓகேங்களா. வுட்டில் வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் இன்வால்வ் பண்ணதுக்கப்புறம், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராப்பர்ட்டி தான் என்ன, ரேயான். ஓகேங்களா. அல்தோ ரேயான் இஸ் அப்டைன் ஃப்ரம் எ நேச்சுரல் சோர்ஸ் வுட் பல்க், இட் இஸ் எ மேன்மேட் ஃபைபர். இதுவும் வந்து நேச்சுரல்லேருந்து கிடைச்சது தான், பட் நம்ம வந்து மேன்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுது. ஓகேங்களா. இட் இஸ் சீப்பர் தென் சில்க் அண்ட் கேன் பி ஊவன் லைக் சில்க் ஃபைபர். சில்க் ஃபைபர் மாதிரியே இதையும் என்ன பண்ணலாம், நெய்து அந்த சாரீ கூட நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, இட் கேன் ஆல்சோ பி டைட் இன் எ வைட் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த சில்க்கு கூட, அதாவது ரேயான் கூட, ஆர்டிஃபிஷியல் சில்க் கூட நம்ம நிறையா கலர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேயான் இஸ் மிக்ஸ்டு வித் காட்டன் டு மேக் பெட்ஷீட் ஆர் மிக்ஸ்டு வித் உல் டு மேக் கார்பெட். ஓகேங்களா. இந்த ரேயானை வந்து காட்டன் கூட ஆட் பண்ணி அவங்க வந்து ஒரு கிளாத் ரெடி பண்ணுறாங்க. அது வந்து பெட்ஷீட்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அதே மாதிரி உள் கூட மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து கார்பெட்டாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட் த எண்ட் ஆஃப் அவர் டாபிக். ரிமைனிங் we will see next video. Okay, thank you students, thank you to all, happy learning.